இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை தகவல். தமன்னா, காஜல் அகர்வால் ஆகிய நடிகைகளை வைத்து விளம்பரப்படுத்தி கிரிப்டோ கரன்சி மோசடி நடைபெற்றதாகவும் 50 கோடி ரூபாய் சுருட்டிய வழக்கில் மோசடி கும்பலைச் சேர்ந்த இருவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில் நடிகைகளுக்கு சம்மன் அனுப்ப திட்டம் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகைகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்க புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் திட்டம் என்ற அண்மை தகவல். கிரிப்டோ கரன்சி நிறுவன திறப்பு விழாவில் தமன்னா, காஜல் அகர்வால் ஆகியோர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் 50 கோடி ரூபாய் சுருட்டிய வழக்கில் மோசடி கும்பலைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் நிலையில் நடிகைகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்க புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் திட்டம் என்ற அண்மை தகவல். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அசோகன். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மர்ம நபர்கள் இவரிடம் தொடர்பு கொண்டு கிரிப்டோ கரன்சி முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்றும், அதே போல பணத்திற்கு ஒரு நாளைக்கு 1% என 300% வரை லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார்கள். இதை நம்பி அவர் சிறுக 98 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் முதலீடு செய்திருந்து எந்த ஒரு லாபத்தையும் பார்க்காத அவர் குறிப்பாக 2.5 கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி அவருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அவருக்கு இதுவரை கிடைக்காதன் காரணமாக கடந்த 2024 நவம்பர் மாதத்தில் சிபிசிஐடி காவல்துறையில் புகார் கொடுத்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறைக்கு டிசம்பர் மாதத்தில் அவர்களுக்கு வழக்கு மாற்றி அமைத்தனர். அதனைத் தொடர்ந்து 3 மாதங்களாக தொடர் விசாரணை மேற்கொண்ட இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் சீனியர் எஸ்பி நாரசைதன்யா மற்றும் எஸ்பி பாஸ்கரன் தலைமையிலான காவல்துறையினர் ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் தியாகராஜன் ஆகியோர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டதில் கோயம்புத்தூரை சேர்ந்த 2 நபர்களை தற்போது நேற்று கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த விசாரணையின் அடிப்படையில 10க்கும் மேற்பட்டோர் இதில் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு அவர்களை பிடிப்பதற்காக கோயம்புத்தூரில் புதுச்சேரி காவல்துறையினை முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்பு நடிகைகள் இந்த தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதாவது முக்கிய பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகையாக இருக்கக்கூடிய தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நிறுவனம் மூலம் பணமும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை யார் அனுப்பியது? இது மோசடி சார்ந்த நிறுவனமாக இருக்கிறது. இது எப்படி பெறப்பட்டு உள்ளிட்ட கோணங்களில் புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் அவர்களுக்கு சம்மன் அனுப்புவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அவர்கள் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக இணையவழி காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.